வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிம்பிளான ஈஸியான ரொம்ப டேஸ்டான தோசை இட்லிக்கு ஏத்த சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யணும் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த ரெசிபி மட்டும் நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா 10 இட்லி 10 தோசைனாலும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அப்படி என்ன ரெசிபி தானே கேக்குறீங்க? இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம அரைக்கும் போதே எவ்வளவு அளவுன்னு சொல்றேன். நம்ம அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோம். பொரியல்ல 5 டீஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கை அளவு எடுக்கிறோம்னா ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. இதே நம்ம இப்ப மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிடலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பொரியல்ல இருக்கும். கொஞ்சமா இவ்வளவு பொரியல் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு உப்பு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க லைட்டா சுத்திட்டு வந்துருங்க. இது போக இன்கிரீடியன்ஸ் நம்ம சுத்திட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சுத்திட்டு வந்துட்டோம். ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். கொஞ்சமா மல்லியில ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடிசு பொடிசா கட் பண்ணிடுவோம். 4 வெள்ளைப்பூடு நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு துண்டு இஞ்சி, நம்ம இஞ்சியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒரு சுத்தி வரலாம். ஒரு சுத்திட்டு வந்துட்டோம். ஒரு தண்ணி விட்டு பைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நல்லா பைன் பேஸ்டா அரைச்சு வந்துடலாம். நம்ம நல்லா பைன் பேஸ்டா அரைச்சிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு கெட்டியா சாப்பிடுறதுக்கு பிடிக்கும்னா இப்படியே நம்ம தாளிச்சிடலாம். இல்ல எனக்கு தண்ணியா சாப்பிட்டதான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி தாளிக்க போறோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்புமே ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிருக்கோம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாரையும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இந்த மாதிரி பொடி பெருசா கட் பண்ணி ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம தாளிச்சதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை சட்னி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், அது மாதிரி எல்லா விதமான டிஃபனுக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு நான் பொங்கலோட சாப்பிட போறேன். இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான டேஸ்டான ஒரு பொட்டுக்கடலை சட்னியை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எது கூட வந்து சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்திரிக்கை பெல் ஐகானை கிளிக் பண்ணாதீங்க. நாங்க நெக்ஸ்ட்ல சந்திக்கிறேன். பை.